இங்கே பாருங்களேன் ஊர் எப்படி இருக்குன்ட்டு. சிக்னல்லாம் போட்டிருக்காங்க, போகிறாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ரீன் சிக்னல் வந்தோடனே போவோம். இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம இறங்கணும். பாருங்கள் மக்களே, இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 2 டோமோ சீரீஸ். ஃபைனலாக நம்ம கேத்தட்ரல் டோமோ கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock கிட்ட ஆகுது. ஸோ நம்ம 4 o'clock வந்து நம்ம கிளம்பணும். அரௌண்ட் 45 minutes நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி அந்தளவுக்கு க்ரௌடாக இல்லை மக்களே. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நல்லா க்ரௌடாக இருந்தது. இருட்டில் தான் வந்திருந்தேன், இருந்தாலும் அப்பயே நல்லா க்ரௌடாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், செம்ம பெருசு. அதே மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸு இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த கேத்தட்ரல் டோமோவை பற்றி சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 600 வருஷம் கிட்ட கட்டியிருக்காங்களாங்க. யோசிச்சு பாருங்களேன், 6 centuries வெறும் இது கட்டுறதுக்கு மட்டுமே டைம் எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க பெரிய சர்ச்சில் இதுவும் ஒன்று. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா பிரம்மாண்டமாகவும், பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன நுட்பமும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் நான் தாஜ்மஹால்லையும் பார்த்தேன். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாகவும், பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் செம்மையாக இருந்தது பார்க்க. அதே மாதிரியான ஃபீல் தான் இங்கேயும் இருக்குது. இந்த ஸ்டாச்சுஸ்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட தோமோ இந்த ஒரு பில்டிங்கில் மட்டும் 3400 ஸ்டாச்சுஸ் கிட்டே இருக்குது. இவ்வளோ ஸ்டாச்சுஸ் இருந்தாலும் ஒரு ஸ்டாச்சுஸ் பார்க்கும்போது அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸும் செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த கேத்தட்ரல் ஃபுல்லாகவே மார்பிள்ஸால் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அதனால தான் இன்னமும் இது பார்க்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மார்பிளை பற்றி சொல்லணுன்னா, இது ரொம்ப ரேரான பிங்க் அண்ட் ஒயிட் மார்பிள். ஸோ இதை வச்சு தான் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இதுதான் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கேத்தட்ரலும் வந்து பிரிக்ஸை வச்சும் ஸ்டோன்ஸை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து மார்பிளை வச்சு யூனிக்காக பண்ணதுனால தான் வந்து இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த கேத்தட்ரலில் வர ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து பைபிளில் வர ஸ்டோரிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, அவரோட லைஃப் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி, அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார், அது மாதிரியான ஸ்டாச்சுஸ்லாம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபாலோவர்ஸோட ஸ்டோரிஸு, பைபிளில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் இதில் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல கலர் மாறி இருக்கு. ஸோ எது ஒரிஜினல் கலருன்னு தெரில. செம்மையாக இருக்கு. இந்த கதவு எல்லாமே பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க, பிரான்ஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி இன்னும் 5 பிரான்ஸ் கதவு இருக்குது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன தெரியுமா? இந்த 5 கதவுமே ஒரே டைமில் செஞ்சது கிடையாது. எல்லாமே ஒரு டைம் லைனில் செஞ்சுருக்காங்க. வேறு வேறு கலைஞர்கள் வச்சு, வேறு வேறு ஆளுங்க வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் தஞ்சாவூர் கோவிலெல்லாம் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி நம்மளது வந்து பாறையில் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து மார்பிளில் பண்ணிருக்காங்க. இது உள்ளேயே நம்ம போகலாங்க. இங்கே பாருங்கள், ஆளுங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். நான் இன்றைக்கி உள்ளே போகல, நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேத்தட்ரல் டோமுக்கு மேலே ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரூஃபில் வந்து ஆளுங்க அலோவ் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. அதான் அதுக்கும் தனியாக டிக்கெட்ஸ்லாம் எடுக்கணும். அப்படி டிக்கெட் எடுக்காமல் உள்ளே போனோன்னா February 1st அப்போ மட்டும் உள்ளே போகலாம். ஸோ மற்றபடி சண்டேஸ்லாம் உள்ளே விட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது டிக்கெட் எடுக்காமல், ஏன்னா உள்ளே ப்ரேயர்லாம் நடக்கும். ஸோ அதனால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சைட்லலாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.